NCERT syllabus 9th standard chapter 4 exercise 4.3ல 8th sum உடைய continuation தான் இப்ப பார்க்க போறோம். சோ அதுல 4th subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா C உடைய வேல்யூ 0 னா F உடைய வேல்யூ அதாவது செல்சியஸ் 0வா இருந்தா ஃபாரன்ஹீட் என்ன அல்லது ஃபாரன்ஹீட் 0வா இருந்தா செல்சியஸ் என்ன ஓகேங்களா. சோ அவங்க கொடுத்திருக்கிற அந்த பேசிக்கான ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறீங்க. சோ C is equal to 0 னா என்ன பண்ணுவீங்க? சோ F is equal to 9/5 into C க்கு பதிலா என்ன போட போறோம்னு பாத்தீங்கன்னா 0 degree plus 32. சோ அப்ப என்ன அப்படினா 0 plus 32 பண்ண கூடாது. according to Bodmar's rule என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 0 அதாவது மல்டிப்ளிகேஷன் அத நம்ம ஃபர்ஸ்ட் முடிக்கணும். 0 வால எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். சோ அப்ப 0 plus 32 என்ன வந்துரும்னு பாத்தீங்கன்னா சோ F is equal to 32 degree அதாவது 0 degree செல்சியஸ் 0வா இருக்கும்போது ஃபாரன்ஹீட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 32 degree. இதிலே அடுத்த கேள்வி அதாவது இந்த சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் ஒருவேளை 0 டிகிரியா இருந்ததுன்னா செல்சியஸ் எவ்வளவு இருக்கும் அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதே F is equal to 9/5 into C plus 32 எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல F க்கு பதிலா என்ன போடுறோம்னு பாத்தீங்கன்னா 0 ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ அப்ப F க்கு பதிலா 0 ன்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா என்ன கிடைக்குது? F is equal to 0 9/5 into C plus 32. So, அப்போ C கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? So, இந்த plus 32 opposite sideல வந்ததுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா minus 32. So, 0 இருக்கிறதுனால அதுக்கு வேல்யூ கிடையாது. அதை விட்டுடலாம் நீங்க. So, minus 32 is equal to 9/5 into C. So, நம்ம C தனிமைப்படுத்தணும். அப்போ அது பக்கத்தில் இருக்கிறது opposite sideல எடுத்துட்டு போகும்போது அது ரெசிப்ரோக்கலா மாறும். ஏன்னா அது டிவிஷன்ல இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கலா மாறும். அப்போ என்ன பண்ணணும்? minus 32 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 9/5ன்றது opposite sideல போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா into 5/9 which is equal to C. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ just multiply மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஸோ அப்போ C is equal to minus into plus is minus 32யும் 5யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 160 divided by 9. இதை பாயிண்ட்ல கன்வெர்ட் பண்ணணும். எப்பவுமே பாயிண்ட்ல கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா மினிமம் ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் நீங்கள் போட்டுக்கலாம். அல்லது இப்படியே வெறும்னா minus 160/9 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ அப்போ எப்போ ஃபாரன்ஹீட் 0வா இருக்குதோ அப்போ செல்சியஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா minus 160/9 டிகிரி. ஸோ இதில் லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூவாக ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் எந்த டிகிரியில் ஒரே மாதிரி இருக்கும் இதுதான் கொஸ்டின் ஓகேங்களா. அட் வாட் நியூமரிக்கல் வேல்யூ இந்த ரெண்டுத்துடைய இதுவும் சேமாக இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் என்ன? F is equal to C எழுதிக்கலாமா? ஃபாரன்ஹீட் is equal to செல்சியஸ். அப்போ F உடைய வேல்யூ என்னவோ அதை எடுத்து எழுதிக்கங்க. ஒன்று Fக்கு பதிலாக Cன்னு போடுங்க அல்லது Cக்கு பதிலாக Fன்னு போடுங்க. எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fக்கு பதிலாக C. ஒன்று Fஐ மாற்றிட்டேன்னா Cயை மாற்றக்கூடாது அல்லது Cயை மாற்றிட்டேன்னா F மாற்றக்கூடாது. ஸோ Fக்கு பதிலாக Cன்னு போட்டாச்சு. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9/5C plus 32. எப்பவுமே கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் ஒரே பக்கமாக வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் நான் Cயை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன், 32 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்? plus 32 அந்த பக்கம் வந்துருச்சுன்னா minus 32ன்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9Cன்னு சொல்லிட்டு எழுதிடலாமா? இதை 9 into C is 9C/5. இந்த plus C அடுத்த பக்கம் போச்சுன்னா minus Cன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இந்த minus 32 அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் பண்ணாதீங்க. ஸோ இங்கே மைனஸில் இருக்குது. மைனஸ் ப்ளஸ்னால என்ன பண்ணணும்? கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரை சேமாக ஆக்கணும். ஸோ அப்போ நம்ம இங்கே சேமாக ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 9C என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 9C. 5 into C என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா minus 5C. கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போடுங்க. இதுதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ இந்த minus 32 அப்படியே வச்சுக்கோங்க. 9ல் 5 போச்சுன்னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 4C divided by 5. ஸோ இந்த 5 ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகிறேன். இது டிவிஷன். ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். அவ்வளோதான். சிம்பிளாக எதையும் மாற்றக்கூடாது நீங்கள். ஸோ 5யும் 32யும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 2s are 10, 5 3s are 15 plus 1 is 16. minus 160 is equal to 4C. ஸோ C தானே வேணும். பக்கத்தில் இருக்கிற 4 என்ன இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா டிவிஷனாக மாறும். ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா minus 160 divided by 4 is equal to C. So அப்ப இத கேன்சல் பண்ண முடியும். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா which implies C is equal to மைனஸை போட்டுக்கோங்க. 4 4s are 16 ஒரு 0. அதாவது எந்த டிகிரியில் செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் நியூமரிக்கலாக ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா -40 டிகிரியில் செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் நியூமரிக்கல் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஸோ அவ்வளோதான் இந்த சம்ஸோட சொல்யூஷன். தேங்க்யூ.